Unit 4 Electricity System of Resistors. So far you have learnt how the resistance of a conductor affect the current through a circuit. இப்போ ரெசிஸ்டர்னா என்னன்னா it is the property of a material which is oppose the flow of charge. அதாவது சார்ஜ் ஃப்ளோ பண்ணுறதை அப்போஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் ரெசிஸ்டன்ஸ். You have also studied the case of simple electric circuit containing a single resistor. இப்போது 9 வோல்ட் பேட்ரி எடுத்துகிட்டு ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகுனா அந்த பல்பு வந்துட்டு அதிகமாக வோல்டேஜ் வந்தால் என்ன ஆகும்னா ஃப்யூஸ் ஆகிடும். இப்போ அதுவே நம்ம ஒரு ரெசிஸ்டர் இதோட கனெக்ட் பண்ணோன்னா அந்த பல்புக்கு தேவையான கரண்ட்டை மட்டும் அந்த ரெசிஸ்டர் வந்து கொடுக்கும். அதிகமான கரண்ட்டு வந்து அந்த ரெசிஸ்டர் வந்து என்ன ஆகும்னா அப்போஸ் பண்ணும். அந்த எல்இடி பல்புக்கு தேவையான கரண்ட்டை மட்டும் அது வந்து கொடுக்கும். Now in practice you may encounter a complicated circuit which uses a combination of many resistors. This combination of resistors is known as a system of resistors or group of resistors. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்றுக்கு மேற்பட்ட நம்ம ரெசிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் என்னென்னா சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். The resistor can be connected in various combination. இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒன்று resistors connected in series, then resistors connected in parallel கனெக்ஷனாக பண்ணலாம். இன்னொன்று வந்து சீரீஸ் கனெக்ஷனாக பண்ணலாம். In the following session you shall compute the effective resistance when many resistors having different resistance value are connected in series and in parallel. இப்போது ஒரு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டரை சீரீஸாகவும் கனெக்ட் பண்ணலாம், பேரலாகவும் கனெக்ட் பண்ணலாம். இந்த சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது இப்போது 1 2 3 ஒன்றுக்கு மேற்பட்ட ரெசிஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். அதை தான் இதை வந்து சீரீஸாகவும் கனெக்ட் பண்ணலாம், பேரலாகவும் கனெக்ட் பண்ணலாம். சீரீஸ் கனெக்ட் பண்ணனா ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ், இதே பேரலாக கனெக்ட் பண்ணனா ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். இப்போது ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கீழே டயக்ராம் கொடுத்துருக்கு. பேட்ரி R1 R2 R3 அதாவது 3 விதமான ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட எது கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு அம்மீட்டர், ஒரு கீ. இப்போது பேட்ரியோடைய ப்ளஸ்லேருந்து என்ன ஆகுது, கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டர் R1 R2 R3. இப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஒவ்வொன்றும் தனித்தனியாக என்ன இருக்குது, கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு ஒயரில் அப்படியே சீரீஸாக அப்படியே வந்து ஒன்றுக்கு அடுத்து கனெக்ட் ஆகிருக்கு. R1 R2 R3. அதுக்கப்புறம் அம்மீட்டரோட யூஸ் என்ன, டு மெஷர் த கரண்ட். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கீ. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, பேட்ரியோடைய நெகட்டிவ். இது வந்து ஒரு சர்க்கியூட் கனெக்ஷன். A series circuit connects the component one after the other to form a single loop. அதாவது பேட்டரியிலேருந்து R1 R1லேருந்து R2 R2லேருந்து R3 இது மாதிரி ஒன்று பின் ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதுதான் என்னது, சீரீஸ் சர்க்கியூட். ஹேஸ் ஒன்லி ஒன் லூப் த்ரூ which circuit can pass if the circuit is interrupted at any point in the loop. அதாவது இந்த லூப்பில் ஏதாவது ஒரு ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. இப்போ R1க்கு அப்புறம் R2லேருந்து கரண்ட் வந்து அந்த ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா R2லேருந்து இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஹென்ஸ் no electric appliances connected in the circuit will work. அதாவது இப்போது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து டிவிக்கு ஒரு சுவிட்சு, ஃபேனுக்கு ஒரு சுவிட்சு,
ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஒரு சுவிட்சுன்னு இந்த சுவிட்சஸ் எல்லாம் தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது டிவி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் ஒர்க் ஆகும். அப்போது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட் வந்து என்ன கனெக்ஷன்னா பேரலல் கனெக்ஷன். இப்போ சீரிஸ் கனெக்ஷனாக இருந்ததுன்னா ஒன்று டிஸ்கண்டினியூ ஆச்சுன்னா மற்றது எல்லாமே என்னது ஒர்க் ஆகாது. இப்போ சீரியல் பல்பு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பல்புக்கு அப்புறம் அடுத்த பல்பு ஒரு 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 ஒயர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த பல்புமே என்னது எரியாது இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம். இப்போது the series circuit are commonly used in device such as flashlight. இந்த series circuit connection எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா flashlightல யூஸ் பண்ணுறாங்க. Thus if resistor are connected end to end so that the same current passes through each of them, then they are said to be connected in series. இங்கே வந்து current வந்து கான்ஸ்டன்ட்டு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு, ரெசிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்ட்டு. அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அதுவும் டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டு, ரெசிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்ட்டு. இப்போது let 3 ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 be connected in series. இந்த சர்க்யூட் டயக்ராமில் R1, R2, R3 இது வந்து கனெக்டட் இன் எப்படி இருக்குது சீரீஸ். let the current flow through them is I. இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட், அதனால் I. according to Ohm's law the potential difference V1, V2 and V3 across R1, R2, R3. இப்போ அதனுடைய ஒவ்வொன்றுத்துக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா என்னது V = IR. ஸோ இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகிறதுனால V1, கரண்ட்டு சேம்ன்றதுனால IA, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிஃபர் ஆகிறதுனால R1. அதே மாதிரி அடுத்தது R2க்கு சொல்லியிருக்காங்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V2, அதாவது V = I கரண்ட்டு சேமு, V2 = IR2, அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V2 = Iக்கு வந்து கான்ஸ்டன்ட்டு கரண்ட்டு, R2 வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் R2. அதே மாதிரி தேர்டு V3 = IR3. The sum of the potential difference across the end of each resistor is given by V = V1, V2, V3. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ஓம்ஸ் லா என்னது V = IR1 plus IR2 plus IR3. So the effective resistor is a single resistor which can be replaced the resistor effectively. இதாவது R1, R2, R3 இருக்கு இல்லையா, அதை வந்து காமனாக RSன்னு சொல்லலாம். அதுதான் வந்து effective resistor. So as to allow the same current through the electric circuit, let the effective resistance of the series combination of the resistor is be RS. அதாவது R1, R2, R3 இருக்கு இல்லையா, தனித்தனியாக இருக்கு இல்லையா, அதை வந்து மொத்தமாக சேர்த்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், தட் இஸ் RS. ஸோ இப்போ வந்து ஓம்ஸ் லா என்னது V = IR. ஸோ இங்கே V = IRSன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை V = IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3ன்னு போடுறோம் இல்லையா, அந்த Vன்ற இடத்துல IRSன்னு போட்டுட்டு ஸோ IRS = IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. இப்போது ரெண்டு பக்கமும் I வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த IRS இங்கே மூணுத்துலேயும் II இருக்குது, அது காமனாக வெளியே எடுத்துட்டா இந்த ஐயும் அந்த ஐயும் கேன்சல் ஆகிடும். ஸோ RS = R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. So thus you can understand that when a number of resistors are connected in series, their equivalent resistance or effective resistance equal to the sum of the individual resistance. When n resistor of equal resistance are connected in series, the equivalent resistance is NR. அதாவது RSன்றது வந்து equivalent ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இப்போது R1, R2, R3 அது மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்ன்னு வருது இல்லையா, ஸோ அதுக்காக RS = நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் RS = NRன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். R1, R2, R3 நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால NRன்றது யூஸ் பண்ணுறோம்.
இப்போ பாருங்கள் definition, the equivalent resistance in a series combination is greater than the highest of the individual resistance. இதுக்கு மீனிங் என்னன்னா RSன்றது என்னது effective resistance or equivalent resistance. இப்போது R1 R2 R3 த்ரீ டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். R1 வந்து 1 ஓம், அதாவது யூனிட் வந்து ஓம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து 1 ஓம், R2ன்றது 2 ஓம், R3ன்றது 3 ஓம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 6 ஓம். இதில் வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எது ஹையஸ்ட்டாக இருக்குது? 3 ஓம். 3 ஓம் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். இதை ஆட் பண்ணும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, தட் இஸ் 6 ஓம். அதை தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் எ சீரியஸ் காம்பினேஷன் இஸ் கிரேட்டர் தென் த ஹையஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை ஓமு? 3 ஓமு. அதை விட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது, தட் இஸ் RS ஈக்குவல் டு 6 ஓம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். இப்போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலல் கனெக்ஷனை பற்றி சொல்ல போகிறோம். A parallel circuit has 2 or more loop through which the current can passes. இப்போ இங்கே டயக்ராமில் பாருங்கள், ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு ஏபி, இந்த ரெண்டு எட்ஜு, இதில் வந்து R1 R2 R3ன்னு 3 ரெசிஸ்டன்ஸை வந்து அதாவது கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொன்றுலையும் டிஃப்ரெண்ட் கரண்ட் I1 I2 I3, அதாவது போனதில் வந்து கரண்ட் வந்து சேம் ஐன்னு கொடுத்துருந்தோம். இங்கே வந்து கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கரண்ட்டு I1 I2 I3. So if the circuit is disconnected in one of the loop, the current can still if the circuit is disconnected in one of the loop, the current can still pass through the other loop. அதாவது இது parallel connection. ஒரு சுவிட்சு அதாவது ஒன்று டிஸ்கனெக்ட் ஆனாலும் அடுத்த ரெண்டு என்ன ஆகுனா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து அப்போ வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து என்னன்னு சொன்னால் parallel கனெக்ஷன் சொன்னேன். ஏன்னா டிவி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், ஃபேனோ மிக்சி கிரைண்டர் மற்றது எல்லா பொருளும் என்னது ஒர்க் ஆகும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் என்னதுன்னா parallel circuit. The wiring in house consists of parallel circuits. ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கரண்ட்டும் இங்கே டிஃப்ரெண்ட் R1 R2 R3. ஆனால் இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மூணுத்துக்குமே என்னது சேம். அதாவது கன்சிடர் தட் 3 ரெசிஸ்டர் R1 R2 R3 are connected across 2 common point A and B. அதாவது இந்த மூணுமே ஒரே எட்ஜில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது A and B. The potential difference across each resistance is the same and equal to the potential difference between A and B. இங்கே வந்து potential difference வந்து same. V வந்து constant. This is measured using voltmeter. Potential difference எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோன்னா voltmeter. The current I arriving at A divide into 3 branches I1 I2 I3. So passing through resistance R1 R2 R3. So current I1 I2 I3, resistance வந்து R1 R2 R3. So according to Ohm's law, I equal to Ohm's law என்னது அதாவது V equal to IR இல்லையா? ஐயை மட்டும் வச்சுக்கிட்டு ஆரை வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ I1 equal to V by R1. இங்கே வந்து V வந்து கான்ஸ்டன்ட். I2 equal to V by R2. I3 equal to V by R3. So the total current through the circuit is I equal to I1 plus I2 plus I3. இப்போ I equal to V by R1 plus V by R2 plus V by R3. Let the effective resistance of the parallel combination of the resistor is RP. ஸோ அங்கே வந்து RSன்னு சொன்னோம், இங்கே என்னன்னு சொல்ல போனோம்னா RPன்னு சொல்ல போகிறோம். Let the effective resistance of a parallel combination of resistor is RP. ஸோ I equal to V by RPன்னு சொல்லலாமா? இப்போ இது வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஐன்ற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், V by RPன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
So V by Rp equal to V by R1 plus V by R2 plus V by R3. இப்போ Vயை வந்து மேலே காமனாக எடுத்துகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க வியோ ரைட் சைடில் இருக்க வியோ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டா 1 by Rp equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So thus when a number of resistors are connected in parallel, the sum of the reciprocal of the individual resistance is equal to the reciprocal of the effective or equivalent resistance. அதாவது இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை என்ன நீங்கள் சொல்லியிருக்கோம், 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 டாட் 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 n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால n by Rன்னு போட்டிருக்கோமா. இதை வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு எதை சொல்கிறோம், 1 by Rpன்னு சொல்கிறோமா. அதுதான் n resistor of the equal resistance are connected in parallel, the equivalent resistance is R by n. இப்போ வந்து அதை ரெசிப்ரோக்கலாக ஆக்கிறோம். 1 by Rpன்றது ஈக்குவல் டு என்னது, n by R. அதை வந்து Rp ஈக்குவல் டு என்ன பண்ணுறோன்னா R by nன்னு போடுறோம். ஸோ இப்போ இந்த கேல்குலேஷன் பாருங்கள், 1 by Rp ஈக்குவல் டு 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 ஈக்குவல் டு இந்த R1ன்ற ரெசிஸ்டன்ஸோட ஓம் வந்து 1, R2 வந்து 2, R3 வந்து 3ன்னு போட்டுட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 6. இந்த 6 வந்து 1ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 6 டைம்ஸ் இருக்குது. இந்த 6 வந்து 2ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்குது. இந்த 6 வந்து 3ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் மேலே நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 11 by 6. ஸோ Rp ஈக்குவல் டு 6 by 11 எவ்வளோ வருது, 0.54. இப்போது the equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. அதாவது Rpன்றது equivalent resistance or effective resistance. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா இப்போ லாஸ்ட்டாக, அதாவது இதில் லீஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆனது 1. அங்கே சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆனது 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சீரீஸில் எது ஹையஸ்ட்டாக வந்தது, ஆர்எஸோட வேல்யூ ஹையஸ்ட்டாக 6 ஓம் வந்தது. இப்போ இங்கே பாருங்கள், இதில் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும் இங்கே. அப்போ அது வந்து என்னது 1. R1 என்னென்ன எடுத்துக்கிட்டோம் 1. அங்கே வந்து ஹையஸ்ட்டாக எடுத்துக்கணும், தட் இஸ் 3 ஓம். இங்கே வந்து லீஸ்ட்டாக எடுத்துக்கணும், இங்கே வந்து 1 ஓம். இப்போது ஆர்பின்னும் போது 6, அதாவது 11 by 6ன்றது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ என்னது 6 by 11 ஆகும். இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 0.54 கிடைக்குது. அதாவது 1 விட இந்த ஆர்பி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கு. தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் எ parallel combination is less than the lowest of the individual resistance. individual resistance வந்து 1, ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கிறது 1. அதை விட இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வருது, வேல்யூ வந்து ரொம்ப கம்மி, தட் இஸ் 0.54. நெக்ஸ்ட்டு சீரிஸ் கனெக்ஷன்ஸ் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர். அதாவது இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது R1 R2 இது வந்து என்னதுன்னா பேரலல் கனெக்ஷன். அதே மாதிரி R3 R4 இது ரெண்டும் பேரலல் கனெக்ஷன். நடுவில் ஒரு கோடு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சீரீஸ் கனெக்ஷன். இந்த பேரலல் ரெசிஸ்டரை வந்து சீரீஸ் கனெக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது யூ கேன் கன்சிடர் த கனெக்ஷன் ஆஃப் எ செட் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர் that are connected in series. You get a series parallel circuit, that is let R1 and R2 be the connected in parallel. அதாவது R1ம் R2ம் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. let R1 and R2 be the connected in parallel to get an effective resistance of RP1. effective resistance என்னது RP1. அதே மாதிரி similarly R3 and R4 connected in parallel to get effective resistance RP2. இது ரெண்டுத்தையும் என்னவா பண்ணுறாங்கன்னா both connected in என்னது series connection. both of this parallel segment are connected in series connectionாக இது கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 by RP1 equal to 1 by R1 plus 1 by R2. அடுத்ததே மாதிரி 1 by RP2.
அதாவது 3யும் 4 1/R3 + 1/R4. ஸோ அந்த டயக்ராம் கொடுத்துருக்கு. சீரிஸ் parallel combination of resistor. Finally, using the equation, the net effective resistance என்னது R total equal to RP1 plus RP2. Next, parallel connection of series resistor. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், R1ம் R2வும் சீரீஸ் கனெக்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி மேலே 3யும் 4ம் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ கன்சிடர்ட் எ connection of a set of series resistor connected in a parallel circuit, you get a parallel series circuit. அதாவது R1 R2 connected in series to get effective resistance, that is RS1. அதே மாதிரி R3யும் R4ம் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா series to get the effective resistance RS2. so both of the series segment are connected in parallel connect பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கு. RS1 = R1 + R2, RS2 = R3 + R4. ஸோ டோட்டல் 1/R total = 1/RS1 + 1/RS2. இப்போது கம்பேரிசன் பிட்வீன் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். கம்பேரிசன் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். க்ரைட்டீரியா சீரீஸ் அண்ட் பேரலல். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மோர் தேன் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது மோர் தேன் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நல்லா கவனிச்சுக்குங்க. நான் RSல எது ஹையஸ்ட்டாக இருக்குது 3 ஓம்னு சொன்னேன். அப்போது RSோட டோட்டல் பண்ணும்போது 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் டோட்டல் பண்ணும்போது உனக்கு எவ்வளோ கிடைக்குது? ஹையஸ்ட்டாக எவ்வளோ கிடைக்குது? 6 ஓம் கிடைக்குது. அதுதான் சொல்கிறாங்க மோர் தேன் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸை 3 ஓமை விட அதிகமாக கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேரலில் வந்து லெஸ் தேன் த லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து என்னது? லீஸ்ட்டு. R1 R2 R3. R1 வந்து லீஸ்ட், அது வந்து 1. ஸோ கிடைக்கக்கூடிய RPயோடைய வேல்யூ 0.54. அவ்வளோதான் கிடைக்குது. 1 விட ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அதெல்லாம் சொல்லிக்கோங்க லெஸ் தேன் த லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் கரண்ட். கரண்ட் இஸ் லெஸ் as effective resistance is more. அதாவது RSல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6 ஓம். அங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கரண்ட் எப்படி பண்ணும்? கம்மியாக கிடைக்கும். ஏன்னா கரண்ட்டை வந்து அது ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். ஸோ அங்கே கரண்ட் அங்கே வந்து என்னது? ரெசிஸ்டன்ஸ் அதிகம் 6 ஓம். அப்போ அங்கே வந்து கரண்ட் கம்மி. ஸோ கரண்ட் இஸ் லெஸ் as effective resistance is more. இங்கே கரண்ட் இஸ் மோர் அண்ட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ். ஏன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0.54 தான். இந்த இடத்துல RPயில் 1 விட கம்மி வேல்யூ 0.54. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி, இங்கே கரண்ட் வந்து இங்கே அதிகம். நெக்ஸ்ட் இஸ் ஸ்விட்சிங் ஆன் ஆஃப். இஃப் ஒன் அப்ளைன்சஸ் இஸ் டிஸ்கனெக்டட் அதர் ஆல்சோ டு நாட் ஒர்க். சீரீஸில் ஒரு கனெக்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆகிடும்? டிஸ்கனெக்ட் ஆகிடும், ஒர்க் ஆகாது. இதில் பேரலில் இஃப் ஒன் அப்ளைன்சஸ் இஸ் டிஸ்கனெக்டட் அதர் வில் ஒர்க் இண்டிபெண்ட்லி. இப்போது ஒன்று டிஸ்கனெக்ட் ஆனாலும், இப்போ டிவி ஒர்க் ஆகலைனா கூட ஃபேனு ஃப்ரிட்ஜு மற்றது எல்லாமே என்ன ஆகும்? ஒர்க் ஆகும்.